இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க எதிரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியணும். ப்ளீஸ் சார், எனக்காக. இன் கேஸ் என்னங்க வச்சுக்கோங்க சார். வேணாம் சார். இல்ல என்ன சார், சார் பரவாயில்ல, வச்சுக்கோங்க. யா, எந்த டைம்ல பார்க்கணும் சொல்லுங்க. ஒரு 9:30. ஓகே. ஸ்டாப் ஸ்டாப். அவங்க தான். கொஞ்சம் ரிவர்ஸ் போங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். அவ யாரு? என்னோட அஞ்சலியா இல்ல அஞ்சலி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணா? தெரியலையே. கடவுளே. கண்டிப்பா நாளைக்கு இதே டைமுக்கு பஸ் ஸ்டாப்க்கு வருவா. வரணும். அவளை பார்த்து எப்படியாவது அவகிட்ட பேசிடணும். அஞ்சலி, நீ என்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்சேன். ஆனா வேற ஒரு பொண்ணா இந்த பூமியில நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. Thank God. அத்தை தூங்கிட்டு தான்டா இருக்காங்க. முருகா, பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. என்னடா இதெல்லாம்? யாரா இப்படி பண்ணுது? அங்க போனா கடை அலங்கோலமா கிடக்குது. எங்க வீட்டுக்கு வந்தா வீடு இப்படி கிடக்குது. என்னடா நடக்குதுங்க? யார் இந்த வேலையை பண்ணுது? வெற்றிக்கு போன் பண்ணலாம். சொல்லுங்க அத்தை. வெற்றி கடை மாதிரியே வீடும் கண்டபடி கலைஞ்சு கிடக்குது. யாரோ உள்ள வந்துட்டு போயிருக்காங்க. என்னமோ நடக்குது. எனக்கு பயமா இருக்குப்பா. அவர் இறந்து போய் இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள எங்களை சுத்தி என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எங்க எல்லாருக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அத்தை, இருங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம், எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். சரிப்பா. அத்தை, நாங்க வரணுமா அத்தை? வேண்டாம்ப்பா, பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏதாச்சும் பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணுங்க அத்தை. நான் கிளம்பி வந்துடுறேன். சரி. சரிங்க அத்தை. அத்தை, வெற்றி அண்ணன் கூட இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். நீங்க வர சொல்லிருக்கலாம்ல அத்தை. வேண்டாமா, அங்க தியா பாப்பா அவ தனியா இருப்பா. அவளை பார்த்துக்க ஆள் வேணும்ல. சரி, துளசி என்னைக்காவது கால் பண்ணலாமா? துளசிக்கு வேண்டாமா, ஒரு வேலை விஷயமா அவ வெளியில போயிருக்கா. போன வேலைய முடிச்சிட்டு வரட்டும். அவ பாவம், போன் பண்ண அவ உடனே கிளம்பி வந்துருவா. வேண்டாம். ஒரு வேலை பண்ணலாமா? நாம எல்லாரும் அஞ்சலி வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம். அங்க போய் ஒரு 2 நாள் அவ வீட்டுல தங்கிட்டு வரலாம். சரியா? அம்மா, ஒரு நிமிஷம். அம்மா, என் பொண்ணு இந்த வீட்டுல தாமா இருந்தா. நீங்க அவளை பாத்திருக்கீங்களா? எனக்கு இத பத்திலாம் எதுவுமே தெரியாதுமா. தெரியாதா? ஐயோ, என்னடா இது? யார் கேட்டாலும் தெரியாதுங்கறாங்க. ஐயோ, இப்ப யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? சார், ஒரு நிமிஷம் சார். இதோ
இந்த வீட்ல தான் என் பொண்ணை நான் கட்டி கொடுத்தேன். இங்க வந்து பார்த்தா இப்ப இந்த வீடே எரிஞ்சு போய் கிடக்குது. என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு எதுவுமே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் பக்கத்து ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். எப்பயாவது அந்த பக்கம் நாங்க வருவோம். உள்ள ஆள் இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இந்த வீடு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே வந்து பார்த்தோம். அவ்வளவுதாம்மா தெரியும். ஐயோ, என்ன இது கடவுளே! ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற முருகா? ஐயோ. ஐயோ. ஐயோ, இவங்க வேற போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. என்ன பதில் சொல்றது? பேசாம கால் அட்டன் பண்ணாமலே விட்டுறலாமா? இல்ல வேணாம், மாட்டிப்ப மகேஷ். வாங்கம்மா வாங்க. அவர் எடுக்க மாட்டேங்கிறாருடா, நான் சொன்னேன்ல. எடுக்க மாட்டேங்கிறாரு அவரு. அத்தை, ஹலோ மாப்ள, மாப்ள எங்க இருக்கீங்க நீங்க? ஆ, 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 நான் ஒரு வேலையா வெளியில இருக்கேன். இதோ நாங்க இப்போ உங்க வீட்டு முன்னாடி தான் இருக்கோம். ஆ, என்னாச்சு மாப்ள? வீட்டுக்கு வீடே எரிஞ்சு கிடக்குது. எங்க உங்க யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க இருக்கீங்க? ஆ, என் அஞ்சலி எங்க இருக்கா மாப்ள? நல்லா இருக்காளா? எனக்கு அவளை உடனே பார்க்கணும் போல இருக்கு மாப்ள. ஆ, தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு வரீங்களா? அத்தை, ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. அஞ்சலி நல்லா தான் இருக்கா. சரி, இப்ப எங்க இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஐயோ, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில வீட்டுக்கே வந்துட்டாங்களா? இவங்களுக்கு எப்படி நான் சமாளிக்கிறது? ஹலோ மாப்ள, ஏன் அமைதியா இருக்கீங்க? அஞ்சலி எங்க இருக்கா? ஐயோ, அத்தை, அத்தை, நீங்க அமைதியா இருங்க, நான் வரேன். அஞ்சலி எங்க இருக்கான்னு சொல்லுங்க முதல்ல. அது என் கூட தான் இருக்கா. நான் கூட்டிட்டு வரேன். உங்க கூட தான் இருக்காளா? எப்ப வருவீங்க? ஆ, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவோம். கூட்டிட்டு வாங்க மாப்ள. ஓகே அத்தை. இவங்க வேற, ச்சே. அஞ்சலி மாப்பிள்ள கூட தான் இப்ப இருக்காளாம். உடனே கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. பயந்துட்டேன்டா. கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு.